ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரவி ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து உள்ள கதவு சாத்திட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் பேச மாட்டேன். நீத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி அவளை மன்னிப்பு கேட்குற மாதிரி போஸ்ட் போட சொல்லுங்கள், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போட சொல்லுங்கள். அப்படியே தான் வந்து மீனவும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ரவி, உங்களுக்கு தேவையா? நீங்கள் தான் அவங்க ஸ்ருதி கூப்பிடும் போதே நீங்கள் அவங்க ஹோட்டலுக்கு போயிருந்துக்கலாம், எதுக்கு நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்க? சரி, நடந்து போயிடுச்சு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து முத்து கேள்வி கேட்குறாரு, என்னடா நடந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா முத்து வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, சரி நீ ஃபோன் போடுற, நான் பேசுகிறேன்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் போடுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண உடனே நீத்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க, வேலைக்கு நாளிலேருந்து வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வந்து வரதில்லை, நான் ஹோட்டல் விட்டு நின்றுறேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்கிட்ட, அதனால தான் நான் புது செஃப் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் உலகத்துலேயே ஒரு ரவி தான் இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரவி பயங்கரமாக கத்திடுறாரு. அதை விட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேலையை விட்டு வரலன்னா நான் என்ன பண்ணுறது, வேறு செஃப் தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அவங்க உங்களவுக்கு இல்லைனாலும் ஓகேவாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்களும் ஷாக்காகிறாங்க. என்னடா இவ அடக்கவே முடியலடா, இவளை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, இவ எப்படி மன்னிப்புலாம் கேட்டு போஸ்ட் போடுவா அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா, அவள் கேரக்டரே சரியில்லடா, அவள் கூட இதுக்கு மேலே பேசி வச்சிட்ருக்காத அப்படின்றாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்ட்டு ஒரு பெரிய வேலையாக பார்த்து விட்ருவாரு. அதை கேட்ட உடனே முத்துவும் ரவியும் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீத்துவும் ஸ்ருதியும் 2 பேர்த்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கூட அப்படின்னு சொன்ன உடனே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. 2 பேரும் கையை முறிக்க அமுச்சு விட்டுறாங்க. போட உள்ளே, உன்கிட்ட ஐடியா கேட்கவே இல்லை யாரும் அப்படின்ட்டு. சரி உள்ளே போய்ட்டு டீ குடிக்கலான்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறாங்க. முத்து வந்து சொல்கிறாரு, மொக்க அட்வைஸ் தந்தான் இவன் நேற்று, அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து விஜயம் வந்து இல்லைடா, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஏன் உங்கள் பையனுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே ரவி வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்றாங்களா. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருப்பாங்கன்னா ஸ்ருதி தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, ஸ்ருதிமா என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுடுறாங்க. இல்லை, நான் அவங்க அத்தை தான் பேசுகிறேன், யார் எங்கள் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயன் பேர் சொன்னேன்னு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பேர் பக்கமாக எடுத்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோன்லாம் பேசி அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பை. கேட்க மாட்டா.